ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆன் பண்ணிக்கங்க. ஒரு குக்கர் எடுத்து வச்சுங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றுங்க. நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் நல்லா படப்படம் பொரிக்கும் போது 2 பச்சை மிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துங்க. அப்படி மூஞ்சி முதல்ல பேத்துக்கிட்டு போய் வெடிச்சிச்சுன்னா உடச்சி விட்டு சேர்த்துட்டு கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி சேர்த்துங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கேரட்டை தோலை சீவிட்டு துணி நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி சேர்த்துங்க. தேவையான உப்பு சேர்த்துங்க. கொத்தமல்லி தழை, புதினா எல்லாம் சேர்த்து பிச்சு போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு ஒரு நல்ல ஒரு கலருங்க. கிளறிட்டு 2 டம்ளர் அரிசிங்க. நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்வோம்னா அந்த சாப்பாடு அரிசி 2 டம்ளர் கழுவி வச்சுருக்கேன். அவங்களே போட்டு ஒரு கிளறி 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வேணாலும் ஊற்றலாம். 4 டம்ளர் தேங்காய் பால் வேணாலும் ஊற்றலாம். 2 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கிளறி மேலே புதினாவை போட்டு குக்கர் மூடியை போட்டு விசிலை போட்டு 2 விசில் விட்டு அடுப்பு அமர்த்திட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அடேப்பா மணன்னு மணக்குது போங்க. இது மேலே கொஞ்சமாக இப்போ நெய்யை தூவி விட்டு அப்படியே கரண்டியில் அமுக்கி தட்டை போட்டு முடித்து சாப்பிட்றப்ப எடுத்து சாப்பிட்டா வேறு லெவல் போங்க.